Hi, hello everyone. This is TAP CA 360 from TAP IS Academy. நம்ம இன்னைக்கு March 3rd உடைய current affairs தான் பார்க்க போறோம். ஸோ current affairs ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு ஒன்று கோர்ஸில் நார்மலாக நான் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா புத்தா ப்ரீச்சிங்ஸு அப்புறம் இந்த ஜென் தத்துவங்கள் அதில் வரும்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதுமே உங்கள் மைண்ட் பீஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா த பெஸ்ட் வே டு ஃப்ரீ யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது கார்டனிங் பண்ணிங்கன்னா ஆகும். கண்டிப்பாக அது புக்ஸ்லேயே இருக்குது. ஓகேவா, ஜென் புக்ஸ்லேயே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டனிங் உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னா கார்டனிங் கொஞ்ச நேரம் போய் உங்கள் வீட்டில் இருக்க செடி கொடிகள் அதை கட் பண்ணுறது, அதை சரி பண்ணுறது, அதுக்கு தண்ணி ஊற்றுறது, இல்லை ஒரு செடியை நடுறது. ஸோ இந்த மாதிரி கார்டனிங் ஒர்க்ஸ் எதாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து பாருங்கள். உங்களுக்கு அதை ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதிலே போயிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால ஒரு ஜென் தத்துவமாகவே ஜென் புக்ஸ்லேயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் வே ஃபார் தி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கார்டனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஸ் அ இன்ஃபர்மேஷனாக இன்னைக்கு உங்கள்ட்ட ஷேர் பண்ணலான்னு பண்ணேன். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரஷ்அப்பாக இருக்கிறப்ப அதை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கான March 3rd கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாமா? இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் அஃபேர்ஸில் in Nandambakam, Chennai, a fintech tower was inaugurated at a cost of rupees 249 crore covering how much square feet? Okay. ஸோ இந்த ஃபின்டெக் டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபின்டெக் சிட்டி ஃபின்டெக் டவர் அப்படின்னு அமைக்கிற இருக்காங்க. இந்த ஃபின்டெக் அப்படின்னு சொல்லக்கூட நிதிநுட்ப டவர்ஸு இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியோ பேங்க்ஸ் கிரியேட் பண்ணுறது, யூபிஐஸ்லேயே வேறு பேமெண்ட்ஸ் மெத்தட் செட்டப் பண்ணுறது, அதுக்கப்புறம் இப்போ டிஜிட்டலைஸாக பேமெண்ட்ஸ் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இது பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா செட்டப்பும் பண்ணுறதான ஒரு இடம் தான் இந்த ஃபின்டெக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஃபின்டெக்குன்னே ஒரு டவர் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் இனாக்ரேட் பண்ணுறாங்க அட் அ காஸ்ட் ஆஃப் rupees 249 crore. ஓகேவா? ஸோ அது எவ்வளோ இடத்துல ஸ்கொயர் ஃபீட்ல அமைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? they are going to set up in how much square feet. ஓகேவா? ஸோ அதை நம்ம பார்த்துலாம் 5.56 lakh square feet. ஓகேவா? ஸோ அதில் தான் நந்தம்பாக்கம்ல சென்னையில் ஃபின்டெக் டவர் they are going to set up அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் at a cost of rupees 249 crores. ஓகேவா? சரி, இதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் பார்த்துலாமா? அண்டர் தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு housing projects worth 840.76 crores were inaugurated comprising 5367 tenements by Chief Minister M.K. Stalin. ஓகேவா? ஸோ இது என்னன்னா குடியிருப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய இந்த பில்டிங்ஸ் ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி கட்டுவாங்களே. ஸோ அது ஒரே ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 5367 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதை 840.76 crores கட்டப்பட்ட இந்த தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு ஹவுசிங் ப்ராஜெக்டை நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் M.K. ஸ்டாலின் விர்ச்சுவலி ஓப்பன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சரியா? காணொலி வாயிலாக ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லைடு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 1984 new tenements at a cost of rupees 420.34 crores. ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லைட் பண்ணியிருக்காங்க. புதுசாக இந்த மாதிரி குடியிருப்புகள் கட்டுறதுக்கு 1984 நியூ டெனமெண்ட்ஸ் கட்டுறதுக்கு அட் அ காஸ்ட் ஆஃப் 420.34 crores இவங்க ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லைட் பண்ணியிருக்காங்க. இதுவும் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா in Nandambakam, Chennai, a fintech tower was inaugurated at a cost of rupees 249 crore covering 5.56 lakh square feet அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது ஃபின்டெக் டவர் நம்ம கொஷன்லேயே பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் a fintech city is being developed over 56 acres to promote excellence in the financial technology sectorல எக்ஸலன்ஸாக செயல்படுறதுக்கு ஒரு ஃபின்டெக் சிட்டியாகவே 56 ஏக்கர்ஸில் அதை செயல்படுத்துகிற விதத்தில் அது தொடங்கலாம் அப்படின்னு ஒரு ஃபின்டெக் சிட்டியை ஒன்று அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான அந்த சென்னை அந்த ஸ்டேட்
அஃபேர்ஸ்ல வந்து சென்னையில என்னென்ன நம்மளோட சீஃப் மினிஸ்டர் என்னென்ன இனாக்ரேட் பண்ணி வச்சிருக்காரு, எதுக்கெல்லாம் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லைட் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து என்ன ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தாச்சு. ஃபின்டெக் டவர், ஃபின்டெக் சிட்டி தே ஆர் கோயிங் டு செட் அப். அதுக்கப்புறம் இந்த குடியிருப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க, ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷனல் அஃபேர்ஸ் பார்த்துலாமா? So national affairsல first question, where does Tamil Nadu launch its first dark sky park? ஸோ இது டார்க் ஸ்கை பார்க் அப்படிங்கிறத எங்க வந்து தமிழ்நாடு இஸ் கோயிங் டு செட் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். எந்த ஹில்ஸ்ல? பிகாஸ் ஹில்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப கிளியரான ப்ரெசன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ டார்க் ஸ்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து அந்த ஹில் ஏரியாஸ்ல தான் இருக்கும். ஹில் ஏரியாஸ்ல இந்த டார்க் ஸ்கைங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ரொம்ப கிளியரா ஸ்கைல என்ன ப்ரெசன்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து காட்டக்கூடிய இது இருக்கும். அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டெலஸ்கோப் மூலியமா எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸிலி ஃபார் ஒரு ரிசர்ச்க்கோ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வந்து செலஸ்டியல் பாடிஸ்லாம் ஈஸியாக தெரியுங்கிறதுனால அதை வந்து அவங்க செட்டப் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாடு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கை பார்க்கு எங்கே அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தே ஆர் கோயிங் டு செட் அப் இன் கொல்லி ஹில்ஸ். ஓகேவா? கொல்லி ஹில்ஸ்ல தான் செட்டப் பண்றாங்க. ஓகே, ஸோ தமிழ்நாடு ஹாஸ் இனாகிரேட்டட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கை பார்க் அட் தி அரியூர் சோலார் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இன் கொல்லி ஹில்ஸ், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல. ஓகேவா? நெக்ஸ்ட், டு மார்க் a significant step towards promoting astro tourism in the state. ஓகேவா? ஆஸ்ட்ரோ டூரிசம் இன் தி ஸ்டேட். ஓகேவா? என்னது ஆஸ்ட்ரோ டூரிசமை ஈர்க்கிற வகையில். ஆஸ்ட்ரோனா என்னது? அப்போ வந்து வானளாவிய என்னெல்லாம் இருக்குதோ அதை தான் ஆஸ்ட்ரோன்னு சொல்லுவோம். ஸோ ஆஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமான ஒரு டூரிசம் ஸ்பாட்டாக இது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ த ஃபெசிலிட்டி வாஸ் லான்ச்ட் பை ஃபாரஸ்ட் மினிஸ்டர் R.S. ராஜகண்ணப்பன் ஃப்ரம் சென்னை. ஓகேவா? ஸோ R.S. ராஜகண்ணப்பன் தான் வந்துட்டு இந்த ஃபெசிலிட்டியை லான்ச் பண்ணியிருக்காரு. So nearly 1.5 kilometer radius around the park remains free from artificial light. So 1.5 kilometers radiusல பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த ஆர்டிஃபிஷியல் லைட்டுமே அதில் வராது. நேச்சுரல் சன்லைட்டு, நேச்சுரல் மூன் லைட்டு. ஸோ டார்க் ஸ்கை பார்க் அப்படின்னு சொல்லும் போது நேச்சுரல் மூன் லைட்டை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த ஆர்டிஃபிஷியல் லைட்ஸும் இல்லாதனால தான் ஃபாரஸ்ட் ஏரியாவில் அதை செட்டப் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், எஸ்டிமேட்டட் அ காஸ்ட் ஆஃப் ₹1 crore செட்டப் பண்றாங்க அண்ட் வில் ஆப்ரேட் பிரைமர்லி ஃப்ரம் January 15 to June 15 சொல்லிட்டு பார்க்குறோம். வென் ஸ்கை ரிமைன்ஸ் கிளியர் ஃபார் 6 months. ஸோ மான்சூன் சீசன் வந்துச்சுன்னா டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். அதனால வந்துட்டு கிளியரா ஸ்கை இருக்கக்கூடிய அந்த 6 months அப்படின்னு சொல்லக்கூடிய January 15 to June 15 தான் இது ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ மித்த இருக்கக்கூடிய சீசன்ஸ்ல எல்லாத்துலேயுமே வந்து க்ளோஸ் அப்சர்வன்சஸ் அந்த ஃபுல் மூன் டேலாம் வந்து அந்த ஸ்பேஸோட அப்சர்வன்சஸ்லாம் வந்து கிளியராக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டூரிசம் பார்க்காக வந்து அந்த அப்சர்வன்ஸை சேகரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணி காட்டுறதுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால 6 months தான் இது ஒர்க்கபிளில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதை பெருசாக நம்ம இது பண்ணிக்க வேணாம். ஒரு டார்க் ஸ்கை பார்க்கை வந்துட்டு கொல்லி ஹில்ஸில் வந்து செட்டப் பண்ணுறாங்க. யார் இதை லான்ச் பண்ணியிருக்கா? நம்மளுடைய ஃபாரஸ்ட் மினிஸ்டர் R.S. ராஜகண்ணப்பன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 crore ஒரு ப்ராஜெக்ட் பிரைமர்லி வந்து January 15 to June 15 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் ஃபார் தி 6 months. ஏன்னா அப்போதான் வந்துட்டு ஸ்கை ரிமைன்ஸ் கிளியராக இருக்கும், எல்லாமே வந்து விசிபிளாக இருக்கும், அது அப்சர்வன்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மந்த்ஸ்லாம் வந்து ரெஸ்ட் ஆஃப் தி மந்த்ஸ் வந்துட்டு அவங்களுடைய அப்சர்வேஷன்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ்க்காக யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், ஹூ பிகேம் தி ஃபர்ஸ்ட் உமன் டு ஹெட் சென்ட்ரல் ஜெயில் ஸ்ரீநகர்? இப்போ இந்த நியூஸை எதுக்காக நம்ம இங்கே கவர் பண்ணுறோம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் இந்த சென்ட்ரல் ஜெயிலோட ஹெட்டாக இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ உமன் வந்துட்டு நிறையா செக்டாரில் வந்துட்டு இருந்தாலும் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் ரேர் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு சென்ட்ரல் ஜெயிலோட ஹெட்டாக ஃபர்ஸ்ட் ஒரு உமன் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் இப்போ இதை இங்கே நோட் பண்ணுறோம். ஸோ இது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சாபா ஷால். ஓகேவா? சாபா ஷால் அப்படின்னு சொல்றவங்க தான் வந்துட்டு இந்த சென்ட்ரல் ஜெயில் ஃபார் ஸ்ரீநகர் அதோட வந்து ஹெட்டா வந்திருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், Jammu and Kashmir's prison administration Sabha Shal has been appointed as the superintendent of Central Jail Srinagar, becoming the first Kashmiri woman to head the high security correction facility அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 2012 எக்ஸாம் எழுதி இவங்க வந்துட்டு இதுக்கு வந்து
வந்திருக்காங்க, அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஜம்மு அண்ட் காஷ்மீரோடைய அந்த சென்ட்ரல் ஜெயில் அந்த ஹெட் அவங்களுடைய அந்த ஸ்டேட் எக்ஸாம், ஓகே, வெளியே யூனியன் டெரிட்டரி அவங்களுடைய எக்ஸாம் எழுதி வந்திருக்காங்க. உமன்ஸ் ரெப்ரசன்டேஷன் இன் தி uniformed services has steadily increased across India in the past decade. ஓகேவா? ஸோ உமன்ஸ் வந்து ரெப்ரசன்டேஷன் யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி போலீஸ், மிலிட்ரி, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாத்துலேயும் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்போ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. பாஸ்ட் டிகேட் ஒரு 10 வருஷங்கள்ல ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சாபா ஷாலுங்கிறவங்க வந்து சென்ட்ரல் ஜெயிலோட ஹெட்டா ஸ்ரீநகர்ல வந்திருக்கிறது வந்துட்டு இட்ஸ் வெரி ரேரு. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு யூனிஃபார்ம்டு சர்வீஸ்ல உமன் வந்து ஹெட்டா வருதுங்கிறதுனால தான் நம்ம இங்க வந்து ஃபர்ஸ்ட் வரதுனால தான் இங்க பாக்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் third question, which state leads in deceased organ donation in India? First, deceased na enna இறந்துட்டாங்க ஒருத்தவங்க அப்படின்னா அவங்களுடைய ஆர்கன் வந்து டொனேட் பண்ணப்படுறது. ஓகேவா? ஸோ இது வந்து எந்த ஸ்டேட்ல இந்தியாவிலேயே அதிகமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு தமிழ்நாடு பீப்புள்ஸ் ஆர் டொனேட்டிங் தேர் ஆர்கன்ஸ் ஆஃப்டர் சென்டென்ஸ் டு ஒரு எப்படி சொல்றது, அவங்க தான் வந்து நிறைய பேர் வந்து focusing on organ donation after to death அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, அப்போ வந்து தமிழ்நாடு is the India's leading state in deceased organ donation, recording 57 deceased donors in the first 2 months of the 2026, nearly 1 donation a day. ஓகேவா? நியர்லி ஒரு 2026ல 2 monthsல பார்க்கும்போது 57 deceased donors in the first 2 months of 2026. டெய்லி பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஒரு டொனேஷன் வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு அந்த ரிப்போர்ட் படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஓகேவா? கொடுக்குறபடினா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? The program is done by the Transplant Authority of the Tamil Nadu, Transplant. Since 2008ல இருந்து Transplant செயல்பட்டு இருக்க Transplant Authority of India. இப்போ வந்து ஒரு நபர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஆர்கன் வந்துட்டு உடனே டொனேட் ஆகுறது, சரியா, டொனேஷனுக்கு கொடுக்குறது தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், சின்ஸ் 2023 த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஹானர் வால்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசீஸ்ட் டோனர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குதுன்னா அதை வந்து இது எத்தனை பேர் உயிரை காப்பாத்துது. ஸோ ஒருத்தவங்க ஒரு பிரெயின் டெத் ஆயிடுறாங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது, இறந்துடுறாங்கன்னா அவங்களுடைய ஆர்கன்ஸ் வந்துட்டு மற்ற ஒரு உயிருக்காக ஒருத்தவங்க வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியரா இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து அது டோனார் அவங்க வந்து அந்த இது போகும்போது அந்த ஆர்கன்ஸ் போகும்போது அவங்களுக்கு அது வந்துட்டு ஒரு வாழ்வாதாரம், ஒரு லைஃபை கொடுக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இது வந்து ஒரு ஹானர் வால்ஸா அவங்கள வந்துட்டு ட்ரிபியூட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 331 ஹானர்ட் ஆர்கன் டோனர்ஸ்க்கு வந்து ட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சின்ஸ் 2023லேருந்து இந்த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஹானர் வால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், விடியல் ஆப் மூலியமா இந்த இன்ஃபர்மேஷன் எதா இருந்தாலும் ஆர்கன் டோனர்ஸ் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து டிராவல் அசஸ் பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து ஒரு டிராஃபிக் இல்லாமல் கிரீன் காரிடார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் டிராஃபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் ரேபிட் ஆர்கன் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு படத்துல கூட பார்த்துருப்போம். ரொம்ப டிராஃபிக் அங்கேருந்து அவங்க வந்துட்டு வேகமா இவ்வளோ மணி நேரத்துல வரணும், அவங்களுக்கு ஆர்கன் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான கிரீன் செட்டப் பண்ணுவாங்கல்ல அந்த டிராஃபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஸோ அது எல்லாமே வந்துட்டு செயல்படுத்திட்டு இருக்கோம். இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல செயல்படுத்துறதுனால தமிழ்நாடு இந்தியாலே ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் தி டிசீஸ்ட் ஆர்கன் டொனேஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் 4th question, which is said to be the planet's first animal. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு அனிமல் ஒரு வந்து இது எப்படின்னா இந்த ட்ரேசஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பாஞ்சியா இருக்கிறதுனால ஒரு ஸ்கெலிட்டனா இருந்தா கூட ஒரு ஃபாசில்ஸை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பட் வந்து ஸ்பாஞ்சி ஸ்ட்ரக்சர்ல இருந்த ஒரு அனிமலோடைய இது வந்து இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பார்த்தா வந்துட்டு 541 மில்லியன்ஸ் அகோ இருக்கக்கூடிய ஒரு அனிமல். அப்போ வந்து பிளானரோடைய ஃபர்ஸ்ட் அனிமல் இதுவாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அனிமல் அப்படின்னா சி ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெமோ ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரிசர்ச்சர்ஸ் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். சயின்டிஸ்ட் ஹேவ் ட்ரேஸ்ட் த ரூட்ஸ் ஆஃப் தி அனிமல் லைஃப் டு அட்லீஸ்ட் 541 மில்லியன் இயர்ஸ் அகோ இருக்கும். இதை வந்து கெமிக்கல் ஃபாசில்ஸ் லாக்டு வித்தின் ஏஷியன்ட் ராக்ல
அதோடைய அந்த கெமிக்கல் ஃபாசில்ஸ் வந்துட்டு ஏதோ இருந்திருக்கு ஓகேவா. அதோட அந்த கார்பன் அண்ட் 31 கார்பன் ஸ்டெரைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேகைகள் இதெல்லாம் வந்துட்டு இருந்திருக்கு. ஸ்பாஞ்சிங்கிறதுனால ஸ்கெலிட்டன்ஸ் இருந்திருக்காது. ஸோ ஏதோ ஒரு இது இருந்து அதுல இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டு 541 மில்லியன் இயர்ஸ் அகோல இருந்த ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மெரைன்ல இருந்த ஒரு கிரியேச்சர் ஓகேவா. ஏதோ ஒரு இதுனா அது வந்து ஒரு அந்த அதோடைய அந்த ஃபாசில் கெமிக்கல் ஃபாசில் ஏதோ இருந்தால் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இட் பிலாங்ஸ் டு தி டிரான்சிஷன் ஃப்ரம் தி எடியாகரன் பீரியட் டு தி கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்ல கேம்பிரியன் வெடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரா ப்ரீ கேம்பிரியன்ல இருக்கப்பட்ட ஒரு அனிமல். அதனால இதுதான் பிளானட்டுடைய முதல் அனிமலா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து MIT அண்ட் உப்பசலா யூனிவர்சிட்டி ஃபவுண்ட் மாலிகுலர் ட்ரேசஸ் ஸ்டெரைன்ஸ் அப்படின்னா வந்துட்டு ரேகைகள் இன் தி ராக்ஸ் ஃப்ரம் தி ஓமன், இந்தியா அண்ட் சைபேரியா. ஸோ இங்கே தான் ரிசர்ச் பண்ணதுல அந்த ஸ்டெரைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேகைகள் இந்த ராக்ஸ்ல இருந்திருக்கு ஓகேவா. ஸோ அதை வச்சுதான் இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 30 கார்பன்ஸ் அண்ட் 31 கார்பன் ஸ்டெரைன்ஸ் தட் ஒன்லி அனிமல் டெமோஸ்பாஞ்சஸ் கேன் ப்ரொடியூஸ் ஓகேவா. ஸோ அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த இந்த ஸ்கெலிட்டனோட இது ட்ரேசஸ்லாம் இல்லைனாலும் இது வந்துட்டு அந்த ராக்ஸில் வந்து படிஞ்சிருந்ததுனால இதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வேற இண்டேட் அனிமல் இல்லாம ஒரு ஃபங்கையோ இல்லை பிளான்ட்ஸோ முதல்ல இருந்து மில்லியன்ஸ் ஆகோ 558 to 541 மில்லியன்ஸ் ஆகோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிகின்சோனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிவிங் கிரியேச்சர் இருந்திருக்கு. இது வந்து பிளான்ட்ஸ் ஆர் ஃபங்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அனிமல்ஸ்னா டெமோஸ்பாஞ்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஓகேவா. சரி நெக்ஸ்ட் 5th question. In which languages did the Ministry of the Information and Broadcasting release 16 publications? ஸோ வந்து இப்போ நம்மளுடைய CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில புக்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 16 பப்ளிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான புக்ஸை பார்த்துடலாம். ஸோ அதெல்லாம் என்னென்ன லாங்குவேஜஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் ரிலீஸ் 16 பப்ளிகேஷன் released by whomனா வந்துட்டு CP ராதாகிருஷ்ணன் ஓகேவா. So the Ministry of Information and Broadcasting released 16 publications in Tamil, Hindi and English. The books were released by the Vice President of India. என்னென்ன டைட்டில்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா நடுக்கல் வழிபடும் சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஆர் பூங்குன்றன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்காரு. அண்ட் அரிக்கமேடு இஸ் ரிட்டன் பை வந்து K ராஜன். பக்தி இலக்கியம் ஞானசுந்தரம் எழுதியிருக்காரு. அப்புறம் நவபாரத சிற்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு SK போஸ் வந்துட்டு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அது ஆக்சுவலா எழுதினது வந்து பங்கிம் சந்திர சாட்டர்ஜி ஓகேவா. சரி நெக்ஸ்ட் 6th question. How much amount of uranium does Canada plan to supply to India அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து 2.2 crore pound. பைலேட்ரலா நிறைய ட்ரேடுக்கான ஒரு ஃப்ரீ ட்ரேடுக்கான கனடாவும் நம்மளும் வந்துட்டு சைன் பண்ணியிருக்கோம். அண்ட் அஜெண்டாஸ் 230 செட் பண்ணியிருக்கோம். ஸோ யுரேனியம் நம்மளுக்கு கனடா வந்துட்டு சப்ளை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எவ்வளோனா 2.2 crore pounds வந்து சப்ளை பண்ணதா சொல்லியிருக்காங்க ஓகேவா. த அக்ரிமெண்ட் சைன்ட் இந்தியா அண்ட் கனடா சைன்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னா ட்ரேட் டார்கெட் ஆஃப் $50 billion அதாவது நம்ம இந்திய மதிப்புல வந்து 4.58 lakh crore by 2030 ஓகேவா. ஸோ 2030 இது வந்து ட்ரேட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணியிருக்கிறது ஓகேவா. நெக்ஸ்ட் $2.6 billion அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. என்னன்னா கனடா இஸ் planned to supply 2.2 crore pounds of uranium to India. இந்தியாவுக்கு வந்துட்டு யுரேனியம் சப்ளை 2.2 crore pounds வந்து சப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த worth of $2.6 billion அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ட்ரேட் டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க $50 billion அதாவது 4.58 lakh crores பார்த்தீங்கன்னா by 2030ல ட்ரேட் பிளான்ஸ் வந்துட்டு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கனடாவுக்கும் நமக்குமான ட்ரேட் பிளான்ஸ் ஓகேவா. சரி நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல வந்து கிறிஸ்டினா பக்ஷா த மெரிடா ஓபன்ஸ் உமன்ஸ் டென்னிஸ் டோர்னமெண்ட் சாம்பியன் பிலாங்ஸ் டு விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் சரியா. அந்த கிறிஸ்டினா பக்ஷா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெரிடா ஓபன்ஸ் உமன் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்ல கலந்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போலாண்டை சேர்ந்த இந்த மேக்டலனா ஃப்ரெச் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் வந்துட்டு இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஃபைனல்ஸில். ஸோ இவங்க வந்து ஸ்பெயினை சேர்ந்தவங்க ஓகேவா.
So the Merida Open Women's Tennis Tournament, Mexico, Cristina Bercha, Spain won the championship title. She won her first single title. ஏன்னா இவங்க நிறைய டபுள்ஸே விளையாண்டுருக்காங்க, டபுள்ஸ்லையும் வின் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஹர் ஓன் சிங்கிள் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ரன்னப்பரப்பா யார் இருந்திருக்கா? மெக்டலைனா ஃப்ரேச். இவங்க வந்து போலாண்டை சேர்ந்தவங்க. இவங்களை டிஃபீட் பண்ணிட்டு தான் இந்த டைட்டிலை அவங்க ஓன் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Who is the first Indian from Jammu and Kashmir to secure third place in the first round of the Future Academy Series Karting European League? யூரோப்பியன்ல நடந்த இந்த கேப்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு சின்ன கார் மாதிரி இருக்கும்ல, ரேசிங் வைப்பாங்க, ரோடோட சின்ன கார் உட்காந்துருக்கதே தெரியாதுல்ல. ஸோ அதுதான் அந்த கார்டிங் ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் வந்து 11 years ஓல்டு, இந்த 10 years ஓல்டுன்னு சொல்லியிருக்காங்க. 11 years ஓல்டு ரிப்போர்ட் படி பார்த்ததுல அட்டிகா மிர் பிகம்ஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் அண்ட் ஏஷியன் டு பி செலக்டட் ஃபார் தி ப்ரெஸ்டீஜியஸ் F1 அகாடமி டிஸ்கவர் யுவர் டிரைவ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டிகா மிர் அந்த பாப்பா பேரு. ஓகேவா? சரி. So 11-year-old Attika Mir from Jammu and Kashmir secured third place in the first round of the champions of the Future Academy Series Karting Championship European League. She became the first Indian to achieve this feat in the competition அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் டேஸில் வேர்ல்டு ஹியரிங் டே அப்படிங்கிறது March 3rd. ஹியரிங் டே, ஹியரிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். காது கேட்கறது, காதை வந்து நல்லா கேட்குறபடி வச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ் டே தான். ஹியரிங் வந்து லாஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு நிறைய இப்போ நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய அந்த இயர்ஃபோன்ஸு, நிறைய வந்து ஹெட்ஃபோன்ஸ், அது இதுன்னு ரொம்ப சவுண்டாக வச்சுக்கிட்டு காதை வந்து நம்ம டேமேஜ் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹியரிங் லாஸ்லாம் சில்ட்ரன்ஸ்க்கு நிறைய நடக்குது. இப்போ சின்ன வயசுல இயர்லி எக்ஸ்போஷர் டு தி அந்த மாதிரி ஒரு ஹெட்ஃபோன்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால. ஸோ அதெல்லாம் அவேர்னஸாக இருக்கணுங்கிறது தான் வேர்ல்டு ஹியரிங் டே அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு ஹார்மோனியா பீஸாக ஒரு பாட்டு கேட்கணும்னாலும் காது இது பண்ணணும், எது வேணும்னாலும் காதால் கேட்குற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் அது கொடுத்ததை நம்ம பாதுகாக்கணும். அதுதான் தீம். ஃப்ரம் கம்யூனிட்டிஸ் டு கிளாஸ் ரூம்ஸ், ஹியரிங் கேர் ஃபார் ஆல் தி சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எம்பசஸ் ப்ரொவைடிங் ஹியரிங் கேர் சர்வீசஸ் ஃபார் ஆல் சில்ட்ரன் ஃப்ரம் கம்யூனிட்டி லெவல் டு ஸ்கூல் லெவல்லேருந்து, கம்யூனிட்டி லெவல்லேருந்து ஸ்கூல் லெவல் வரைக்கும் ஹியரிங் கேர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாம் பண்ணால் அவங்களுடைய ஹியரிங் கேர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து எம்பசஸ் வலியுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே வந்து March 3rd அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வைல்ட் லைஃப்னா நாட் ஒன்லி இப்போ டைகர்ஸு, அப்புறம் வந்துட்டு ஒரு பைசன், இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸ் மட்டும் கிடையாது. வைல்டு லைஃப்னா எல்லா வன உயிரினங்கள் அப்படிங்கிறது தான் வைல்ட் லைஃப். ஸோ தீம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிஷனல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ் கன்சர்விங் ஹெல்த் ஹெரிட்டேஜ் அண்ட் லைவ்லிஹுட்ஸ், ஃபோக்கஸ் ஆன் ப்ரொடெக்டிங் மெடிஷனல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ் டு சேஃப்கார்ட் ஹெல்த் ட்ரெடிஷனல் ஹெரிட்டேஜ் அண்ட் லைவ்லிஹுட்ஸ். ஸோ வந்துட்டு இப்போ வைல்ட் லைஃப் வன உயிரினங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லா பிளான்ட்ஸு எல்லாமே சேர்ந்து வருது. எக்கோசிஸ்டம் எல்லாமே வந்துட்டு வைல்ட் லைஃப்பில் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்ப அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹெர்ப்ஸ் அப்படின்னு ஹெர்பல்ஸு, அரோமேட்டிக் அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மெடிசினல் பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கன்சர்வ் பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணணும், பாதுகாக்கணும். அது கண்டிப்பாக ஒரு ட்ரெடிஷ்னலாக எப்போ இருந்தாலும் ஒரு மருந்து வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ் வந்து எப்போனாலும் யூஸ் ஆகும். அதனால எல்லாத்தையுமே கன்சர்வ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே அதோட தீமும் அது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி. ஸோ இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தாச்சு அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க டெய்லி. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.